Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை, சதயம் நட்சத்திரம். ஆதிபத்தியம் என்று சொன்னால் என்ன? பாவங்கள். பாவங்கள் என்றால் இடங்கள். லா என்று போட்டது முதலிடம், அதற்கு அடுத்த இடம் இரண்டாம் இடம், கல்வி ஸ்தானம், வாக்கு ஸ்தானம். ஒருவரின் வாக்கு, கல்வி, பண விஷயத்தை இங்கிருந்து தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லக்னத்துக்கு மூன்றாம் இடம் வீரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம், முயற்சி, பயிற்சி, உடலுடைய தெம்பு, இவைகளையெல்லாம் இந்த மூன்றாம் இடத்தை தான் பார்க்க வேண்டும். இளைய சகோதரத்தையும் அங்கு தான் பார்க்க வேண்டும். சகோதர ஸ்தானம் என்றும் பெயர். நான்காம் இடம் மாத்ருஸ்தானம் என்று ஒவ்வொன்றாக அப்படியே வரும் 12 வரை. ஒருவருக்கு அவருடைய கல்வி எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டாம் இடத்தை பார்க்க வேண்டும். தெளிவாக, மிக மிக தெளிவாக எல்லா நூல்களும் சொல்லும் கணித முறை இதுதான். சிலருக்கு ஒரு குழப்பம், தேவையில்லா ஒரு குழப்பம். இந்த 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் லக்கணத்தை வைத்து பார்ப்பதா அல்லது ராசியை வைத்து பார்ப்பதா? ஏனென்றால் மாத பலன் ராசியை வைத்து தான் நாம் எழுதுகிறோம், பார்க்கிறோம். தினப்பலன் ராசியை வைத்து தான் பார்க்கிறோம். வருட பலன் ராசியை வைத்து தான் பார்க்கிறோம். அப்படி அவைகளுக்கெல்லாம் ராசியை வைத்து பார்க்கும்போது இந்த ஆதிபத்திய கணக்கை லக்ன முதற்கொண்டு பார்க்க வேண்டுமா அல்லது ராசி முதற்கொண்டு பார்க்க வேண்டுமா என்ற ஒரு ஐயம் இருக்கிறது. சிலர் கேட்டிருக்கின்றார்கள், இருக்கிறது. அன்பர்களே, இந்த கணக்கை லக்ன ரீதியாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் பார்க்கிறோம், கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு நிமிடம் வித்தியாசம், இரட்டை குழந்தைகள் பலனே மாறுகின்றது. 45 வயது இரட்டை குழந்தைகள், ஒரு நிமிடம் வித்தியாசம். மூத்தவருக்கு 2 குழந்தைகள், கல்யாணம் ஆகியிருக்கிறது, நல்ல வேலையில் இருக்கிறார். ஒரு நிமிடம் கழித்து பிறந்தார் தம்பி, வேலை இல்லை, திருமணமும் ஆகவில்லை, எனவே குழந்தையும் இல்லை, அண்ணனை அண்டி பிழைக்கிறார். ஒரு நிமிட வித்தியாசம். இதற்குள் இவ்வளவு மாற்றம். இந்த கணக்கு அறிந்த ஜோதிடர்கள் யாருமே இல்லை உலகில். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த விஷயம். ஆனால் சந்திர நிலை ஒரு பாதமே 6 மணி நேரம் நடக்கும். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். ஆக 24 மணி நேரம் ஒரு நட்சத்திரம். அந்த கணக்கு மிக மிக சாதாரண கணக்கு. இந்த வாழ்க்கலாக்கில் மணி, நிமிடம், வினாடி இருக்கிறது. அதுபோல் இது மணியை காட்டக்கூடிய விஷயம். கோச்சார பலன் அதி நுணுக்கமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் லக்கண கணக்குத்தான் முக்கியம். ஒரே லக்கணத்தில் 5 நிமிட வித்தியாசத்தில் பிறந்தவர்கள் கூட பலன் மாறுகிறது. எனவே தெளிவாக ஆதிபத்திய பலனை அறிய வேண்டும் என்று சொன்னால் அந்த இடங்கள், கல்விஸ்தானம், சகோதரஸ்தானம், இவைகளை தெளிவாக புரிய வேண்டும் என்று சொன்னால் லக்கணத்தை வைத்துத்தான் நாம் பார்க்க வேண்டும். இதைத்தான் சாஸ்திரமும் சொல்லுகிறது. ஆக கோச்சார பலன்கள் என்று பார்க்கும்போது நீங்கள் சந்திரகதியை பார்க்கலாம். அது தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. சின்ன வயதில் மீசை முளைக்கவில்லை, 16 வயதில் மீசை முளைக்கிறது.
ஆரம்பத்தில் இருந்தால் போல் இப்போது இல்லை. முகத்தில் மாற்றம், உடலில் மாற்றம், மாற்றங்கள் பல காண்பது தான் இந்த உடல். இரத்த வகை மாறுமா? பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரே வகை இரத்தம்தானே. இதுபோல் மாறாத விஷயங்களுக்கு லக்கணம் மாறுகின்ற, அவ்வப்போது மாறுகின்றதற்கு சந்திரகதியை வைத்து பார்க்க வேண்டும். எனவே ஆதிபத்திய கணக்கை லக்கண ரீதியாகத்தான் பார்க்க வேண்டும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள். லாபம் உண்டு. லாபம் என்றால் சாதாரண லாபம் அல்ல, அபிருதமான லாபம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தில் இன்று உயர்வு உண்டு. இன்றைய தினம் ஒரு உயர்வு உண்டு. அந்த உயர்வு உங்கள் தொழில் ஸ்தானத்தில் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, நியாயமாக வர வேண்டியது, நியாயமாக நீங்கள் பெற்றிருக்க வேண்டியது சற்றே உங்களை ஏமாற்றலாம். கவனம் தேவை. கடகராசி அன்பர்களே, நல்ல நாள். இந்த நாள் மின்னலைப் போல ஒரு எண்ணம் திடீரென தோன்றும். அந்த எண்ணம் நல்ல எண்ணம்தான் என்று உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு உணர்த்தும். எனவே நீங்கள் அதன்படி ஒரு வேலை செய்து நற்கதி பெறுவீர்கள். நல்லது நடக்கும். புது எண்ணம் இன்று உங்களுக்கு ஒரு வாழ்வை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களே, சொந்தங்களால், உறவுகளால், நண்பர்களால் இன்று உங்களுக்கு நிறைந்த மகிழ்ச்சி ஏற்படும். மற்றும் ஒரு மங்கள காரியம் உங்களால் இன்று நல்லபடியாக நடக்கும். நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, வெற்றி உண்டு. இந்த வெற்றியை தேவையில்லா விஷயங்களை நீங்கள் களை எடுத்ததால் கிடைக்கும் வெற்றியாக காட்டுகிறது. இது தேவையில்லை, இது தீங்கானது, இது வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டீர்கள். இப்படி அந்த கெட்டதை அகற்றியதால் ஏற்படும் நன்மையை அனுபவிப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, ஏனோ ஒரு குழப்பம் தெரிகிறது. எதிலும் ஒரு முடிவெடுக்க முடியாமல் சற்றே ஒரு திணறல் காட்டுகிறது. கவனம். விருச்சக ராசி அன்பர்களே, நல்ல நாள். நெடு நாட்களாக ஒன்றை விரும்பிக் கொண்டிருந்தீர்கள். அந்த விருப்பம் இன்று நிறைவேறும். நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் பெற இருக்கும் வெற்றி பெரிதா? அந்த வெற்றிக்காக நீங்கள் முயற்சிக்கும் உங்கள் முயற்சி பெரிதா? இந்த சொல்லுவார்களே $1,000,000 கொஸ்டின் என்று, அதை போல் எளிதில் விடை காண முடியாத கேள்வி இது. மொத்தத்தில் நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, 2 விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று,
பண விஷயம், செலவு பண்ணும் பண விஷயம். மற்றொன்று பேச்சு. இந்த இரண்டிலும் இன்று உங்களுக்கு கவனம் தேவை. கும்பராசி அன்பர்களே, நல்ல நாள். இன்று நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள். எல்லோராலும் எளிதில் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் முடிப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்றைய உங்களது செயல்கள் அனைத்தும் இன்றைய பலனை எதிர்பார்த்து அல்ல, நாளைய தினம் எல்லோருக்கும் என்ற ரீதியில் போகிறது. அதுவும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கின்றது. நல்ல நாள் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.